வணக்கம், நான் உங்க அகம் டிவியோட மகன் சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம மூவி தான் பார்க்க போறோம்னு நினைக்காதீங்க. என்னதான் இப்போ மூவி ட்ரெண்டிங்ல நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்ததெல்லாம் கார்ட்டூன்ஸ் தான். ஸோ அந்த வகையில சின்ன வயசுல நம்ம பார்த்த நிறைய கார்ட்டூன்ஸ், முக்கியமா டாம் அண்ட் ஜெர்ரி, ஸோ கரஞ்ச் தி கவரி டாக், ஸ்கூபி டூ, பஃப் பஃப் கேர்ள்ஸ், இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் நம்ம இன்னும் மறக்காம வச்சுட்டு இருக்கோம். இப்படி நம்ம குழந்தை பருவத்தை பொண்ணாக்கிற சில கார்ட்டூன் எப்படி முடிஞ்சது, அதோட கிளைமேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜானி பிராவோ. சோ ஜானி பிராவோங்கிறது சில பேருக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா மஞ்சள் கலர்ல எப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அப்படியே அப்படின்னு வச்சா அதுதான் ஜானி பிராவோ. சோ 1 2 3 நம்ம சொல்லுவோம் வாழ்க்கையில பிளே பாய்ஸ்னு, ஆனா அவங்க ஃபுல்லாவே சிங்கிளா தான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பிளே பாய் சிங்கிள் தான் இந்த ஜானி பிராவோ. எல்லா பொண்ணுகிட்ட கடலை போட்டாலும் எந்த பொண்ணுமே அவருக்கு மடியாது. சோ இந்த ஜானி பிராவோ பத்தி தான் இப்ப பேச போறோம். சோ இந்த ஜானி பிராவோ சீரீஸ் ரொம்ப நாள் ஓடி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த ஜானி பிராவோ சீரீஸ்ல கடைசியா ஒரு படம் வந்துச்சு. அதாவது இந்த ஜானி பிராவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இந்தியன் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து எடுத்த ஜானி பிராவோ கோஸ் டு பாலிவுட் அப்படிங்கிற மூவி தான் ஜானி பிராவோ சீரீஸ்லயே கடைசியா வந்தது. இந்த ஜானி பிராவோ கோஸ் டு பாலிவுட் அப்படிங்கிற ஜானி பிராவோட லாஸ்ட் சீரீஸ் மூவில என்ன கதை அப்படின்னா, சோ ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஜானி பிராவோ ஒரு நாள் ஒரு டிவி சீரீஸை பார்த்துட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வராரு. இந்தியாவில மும்பைக்கு வராரு. அவரும் இங்க இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் எப்படி ஸ்டார் ஆகுனாங்கிறது தான் கதை. இதுக்கு இடையில ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்க ஒரு இந்தியன் ஆக்டரை கொலை பண்ண ஒரு சதி நடக்குது. அத பிராவோ எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா காட்டியிருப்பாங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற கார்ட்டூன் நம்ம எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெர்ரி. சோ இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சீரீஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு சீரீஸா இருக்குது. எப்பவுமே டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. சோ 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப மிக ஃபேவரட் கார்ட்டூனா இருந்திருக்கும். ஆனா இந்த கார்ட்டூனோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சோகமானதா இருக்குது. A train coming and says things like, "Poor Tom. In a few minutes it'll all." இந்த கார்ட்டூனோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சோகமானதா இருக்குது. சோ இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் பாத்தீங்கன்னா, டாம் வந்து தன்னுடைய காதலி இன்னொரு பிளாக் கேட் கூட கல்யாணம் ஆகி போனதுனால ரொம்ப மனசுடைஞ்சு ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து சூசைட் பண்றதுக்கு காத்துட்டு இருப்பான். சோ அதை பார்த்துட்டு மவுஸ் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கும். சோ அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த மவுஸோட காதலியும் இன்னொருத்தன் கூட போயிடும். அதை பார்த்துட்டு அதுவும் சேர்ந்து வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அந்த ட்ராக்ல வந்து நிக்கும். அதோட டாம் அண்ட் ஜெர்ரி சீரீஸ் நிறைவேற்றது. சோ என்னதான் கொஞ்சம் வருத்தம் தர மாதிரி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு எபிசோடையுமே நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மோஸ்ட் மெமரபிள் கார்ட்டூன்ஸ் கொடுத்தது டாம் அண்ட் ஜெர்ரி. நம்ம பார்க்க போற கார்ட்டூன் கரேஜ் தி கவரி டாக். உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா பிங்க் கலர்ல ஒரு நாய், மியூரியல் யூஸ்டஸ், இந்த 3 பேரையும் கேட்கும் போது நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? அதான் தி கரேஜ் தி கவரி டாக். சோ இந்த past கிளைமேக்ஸ் எபிசோட்ல தான் சோ இந்த டாக் எப்படி உண்மையில மியூரியல் கிட்டயும் யூஸ்டஸ் கிட்டயும் வந்துச்சுன்னு காட்டுவாங்க. அதாவது இந்த கரேஜ் அப்படிங்கிற டாகோட அப்பா அம்மா 2 பேரையும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சிக்காண்டி சோ ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. சோ அப்போ இந்த சின்ன குழந்தையா இருக்கிற கரேஜ் மட்டும் தெருவுல அனாதையா இருக்கும். சோ அப்போ மியூரியல் வந்து இதை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. சோ அதனாலதான் எப்பவுமே அந்த டாக் வந்து எவ்வளவு பயந்தாமொழியா இருந்தாலும் மியூரியலுக்கு ஒரு ஆபத்துனா என்னனாலும் செஞ்சு அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடும். சோ இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ் எபிசோட்ல சோ இவங்க அப்பா அம்மாவை ஸ்பேஸுக்கு அனுப்பின அந்த சயின்டிஸ்ட் இப்ப மியூரியலையும் யூஸ்டஸையும் திரும்ப ஸ்பேஸ்க்கு அனுப்ப பாப்பாரு. சோ இப்போ அதுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து மியூரியலையும் யூஸ்டஸையும் அந்த சயின்டிஸ்ட் வந்து காப்பாத்தி மறுபடியும் அந்த சயின்டிஸ்டே ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிரும். சோ இதுதான் இந்த கரேஜ் தி கவரி டாகோட மொத்த சீசனோட கிளைமேக்ஸ். சோ இது மத்த எபிசோட் மாதிரியே ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தா கூட மத்த எபிசோட விட ரொம்பவும் உருக்கமான சென்டிமெண்டா கொண்டது. ரொம்ப சந்தோஷமா முடிஞ்ச ஜானி பிராவோ, டிராஜடியா முடிஞ்ச டாம் அண்ட் ஜெர்ரி, அண்ட் ரொம்ப எமோஷனலா முடிஞ்ச கரேஜ் தி கவரி டாக், இந்த 3 கார்ட்டூனோட கிளைமேக்ஸ் பத்தி பார்த்தோம். சோ அடுத்த வீடியோல இன்னும் பல கார்ட்டூன்களோட கிளைமேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இது நானா பண்ண வீடியோ நினைக்காதீங்க. ஏற்கனவே இங்கிலீஷ்ல
ஏற்கனவே இன்னொருத்தங்க பண்ண வீடியோ தான் நான் இப்ப தமிழ்ல ரீமேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு சில கார்ட்டூனோட ரொம்ப நெருங்கிய பந்தம் இருக்கும். சோ அந்த கார்ட்டூனோட கிளைமேக்ஸ் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ அந்த கார்ட்டூனோட கிளைமேக்ஸ் நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றோம். சோ இந்த வீடியோ ஏதாவது ஃபீட்பேக் இல்ல நெக்ஸ்ட் வீடியோ அதாவது இதுக்கு பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.